அன்னதான பணி செய்கிறதோ கூட பசுமை பாதுகாப்பு பணியும் நான் இந்த கிராமத்தில் செய்துன்னு வரேன். 74 என்னைக்கு தனபால் அடிகளார் எனக்கு அந்த பணியை கொடுத்தாரோ, இறை பணியை கொடுத்தாரோ, அப்போவே பசுமை மரத்தையும் வளர்க்க அந்த உணர்வு எனக்கு வந்தது. அந்த கோணம்பாடி கிராமத்தில் ஏரிக்கரையிலேயே ஒரு ஆலமரம் அந்த வருஷம் அப்போவே வச்சு இன்றைக்கி நல்லா தழைத்து நல்ல முறையில் நல்லா காற்றுக்கு மக்களுக்கு நிழலை தந்து கொண்டு நல்ல சுத்த காற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. 10-15 பேர் 20 பேர் ஒரு 1.5 படி அரிசி போடுவேன். அதை மண்பானையில் தான் சமைப்பேன், மண்பானையிலே குழம்பு வைப்பேன். அவங்களுக்கு அன்பாக தான் பரிமாறிக்கின்னு நல்லபடியாக தான் தர்மசாலை நடந்துன்னு இருந்தது ஐயா, இறைவன் திருவருளால். ஆனால் மனமாற்றம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், குடிக்காரு வராங்க, யாராவது வழிபோக்கர்கள் வராங்க, சாப்பாடு நடந்துன்னுக்குது. ஐயா எந்த நாளும் வெறும் நாளாக ஆக்கலை. ஆனால் இந்த அதிகாரம் பண்ணுறது அன்னையோடு நின்று போச்சு. இதுதான் இந்த தர்மசாலை பணி இந்த கோணம்பாடியில் நடந்துன்னு இருக்குது. இப்போவும் யாராவது உண்மையிலேயே பசி நோக்கத்தோடு வந்து இங்கே கிடைக்குமான்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அச்சந்தவித்து அருளில் செலுத்துகின்ற இச்சையரசே விளங்கிடுக, நச்சரவும் ஆதி கொடிய உயிர் அத்தனையும் போய் ஒழிக, நீதி கொடி விளங்குக நீண்டு கருணையில் ஆட்சி கடுகி ஒழிக, அருள்நயந்த நல்லோர்கள் ஆள்க, தெருள்நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக, எல்லோரும் வாழ்க இசைந்து. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய தயவினாலே என்னுடைய தந்தையாக, இந்த ஊன் உடம்புக்கு தந்தையாக இந்த கோணம்பாடி கிராமத்திலே வாழ்ந்து வந்த கிருஷ்ணன் என்ற நாம பெயர் கொண்ட என்னுடைய தந்தைக்கு வயது அகவை 39. அந்த நேரத்திலே அவருக்கு தாரம் 2வது என்னுடைய தாயின் தாய். அவருக்கு முன் மனைவியாக வந்த அம்மா 15 ஆண்டு காலம் குழந்தை பேர் மகப்பேர் இல்லாத காரணத்தினாலே அவங்க காலமாயிட்டாங்க பெரியம்மையில். அதன் பிறகு என் தாய் மனம் செய்து கொண்டு அவர் அதற்கும் மகப்பேர் இல்லாது வருத்தத்தோடு மடம் என்ற தென்னாத்தூர் மடம் என்ற கிராமத்திலே குழந்தை ஆண்டவர் என்ற சிவபெருமானுக்கு அந்த ஆலய அர்ச்சகர் வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே இந்த ஜீவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு மகனாக அவதரித்த வள்ளல் பெருமானார் போன்று அந்த கிருஷ்ணன் ஐயாவுக்கு இந்த ஜீவன் பிறப்பெடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகி இந்த ஜீவன் 23வது ஆண்டிலே திருமணமாகி 26வது ஆண்டிலே தள்ளாரம்பட்டு என்ற கிராமத்தைச் சேர்ந்த விபூதி வள்ளல் தனபால அடிகளார் என்ற சன்மார்க்க தொண்டர் தமிழ்நாட்டினுடைய வடமாநிலங்களாக இருந்து அப்பொழுது இருந்த காலம் வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, சேலம் இப்படி 4 மாவட்டங்களையும் அவர் உழைத்து 120 சங்கங்களை நிறுவி, அந்த சங்கம் நிறுவிய போது தெய்வீக பேரவையிலே அதை இணைத்தார் ஆலாசியநாத குருக்கள் அவர்கள் இந்த கோணம்பாடி கிராம சங்கத்தை. அந்த நேரத்திலே தனபால் அடிகளார் தான் எங்கள் குரு. 74ஆம் ஆண்டிலிருந்து அவர் எனக்கு சன்மார்க்க குருவாக வருவதற்கு முன், ஐயா வருவதற்கு முன் தனபால் அடிகளாருடைய தொண்டனாக ஆலயங்களை எல்லாம் புதுப்பித்து வழிபாட்டின் மூலமாக மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து மக்களினுடைய உழைப்பினாலேயே அந்த கிராமத்துக்கு உண்டான ஆலய உழவார பணிகளை எல்லாம் செய்ய வைத்து அதன் மூலமாக 1998 ஆண்டு வரையில் அந்த அவருடைய தொண்டனாக இருந்து ஆலய புனருத்தாரணங்களை எல்லாம் செய்து முடித்தது இந்த ஜீவன்.
அதன் பிறகு சமண துறவி பரமபூஜினி ஆர்ஜவசாகரமுனி மகாராஜ் அவங்க அடிபணிந்து அவங்கக்கிட்ட ஒரு 3 ஆண்டு காலம் அவங்களுடைய தரிசனத்திலே நான் அடைக்கலம் புகுந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அவங்க சில ஆன்மீக நெறிமுறைகளை எனக்கு சொல்லித்தந்தார்கள். அந்த மார்க்கத்திலே சமண ஆலயத்தை 12 ஆண்டு காலமாக அதை வழிபாடு செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த வழிபாட்டோடு கூடவே 2001 இந்த ஐயாவினுடைய மார்க்கமாக விளங்கக்கூடிய சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் என்னும் இந்த மார்க்கத்தை இந்த ஜீவன் கடைபிடித்து அதிலிருந்து அந்த இந்நாள் வரையில் 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சன்மார்க்க பணியானது இந்த ஜீவனால் இங்கே விரும்பி ஏற்று தொண்டனாக இருந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த குணம்பாடி கிராமத்திலே இந்த சன்மார்க்க தர்மசாலையானது 25வது ஆண்டுகா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 2004 முற்றோதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஏன்னா பூமியில் ரொம்ப பஞ்சம் வந்தது. அந்த நேரம் நீர்நிலைகள்லாம் வற்றி போச்சு. ஜீவன்லாம் ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக ஆடு மாடுகளெல்லாம் பறவையெல்லாம் வாடுகின்ற அந்த வாட்டத்தை கண்டு இந்த வாட்டத்தை போக்க அருட்பா ஓதினால் மழை வருமான்ற ஒரு எண்ணம் கொண்டு இதை எனக்கு அருட்பா நினைவுக்கு வராது. நான் ஐயா சொல்லி கொடுத்த தனபால் அடிகளார் சொல்லி கொடுத்த பிரபந்த பாசுரத்தை வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து அப்படின்ற அந்த உருக்கமான உணர்வு எனக்கு தோன்றியது. அந்த தோற்றத்தை உடனே நான் நாம் விபூதி மார்க்கத்தில் இருக்கிறோம், அவங்க வைஷ்ணவர்களாச்சே வருவாங்களா, அழைச்சா வரமாட்டாங்களே, நாம் இந்த செயல்பாட்டை எப்படி நாம் இறைவனுக்கு செயல்படுத்த வைப்பது அப்படின்ற ஒரு ஐயுறவு ஏற்பட்டது. அடுத்த அடி வைக்கும்போதே ஐயா அருள் விளக்கே அருட்சுடரே அருட்ஜோதி சிவமே அப்படின்ற அந்த அடியை எடுத்து கொடுத்தாரு உள்ளே இருந்த உணர்வில். உடனே வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வரும்பொழுது எதிர் வீட்டில் என்னுடைய உறவினர் வீடு இருக்குது. அவங்க வந்து உங்கள் சித்தப்பா வர சொன்னார். ராமசமுத்திரம் அண்ணம்பள்ளியை பார்க்கணுன்னு ஏக்கம் இருக்குதான், அதுக்காக வர சொன்னாராம். ஆள் வந்தது, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு நான் அப்படியே கிளம்பி போகிறேன். அப்போது மீசநல்லூர்ன்ற கிராமத்தில் அருள்வளவன் என்ற சன்மார்க்க அன்பர் அவங்க சொந்த கழனியில் ஏர் ஓட்டின்னு இருக்கிறார். நேரம் 11 மணி பகல் வந்து என் கையை வந்து பிடிச்சி, ஐயா நம்ம வீட்டில் முற்றோதல் நடக்குது ஐயா, வாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் உறவினர் வீட்டுக்கு உங்கள் சித்தப்பாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழைக்கும்போது எனக்கு அங்கே அருட்பாவை எடுத்து கொடுத்தாரு உணர்வில். இங்கே வந்த உடனே அன்பர்களை கூட்டி அந்த நடக்கிற முற்றோதல் நடக்கிற இடத்துக்கே கூட்டு போக வைக்கிறாரே. இறைவனுடைய திருவருள், ஐயாவினுடைய அந்த கட்டளை, அவருடைய உள்ளம் எவ்வளவு அன்பான உள்ளம், எவ்வளவு நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவிக்கரம் நீட்டி நம்மளை வழிநடத்துகிறாரேன்ற என் மனசு நெக்குருகி அங்கிருந்து சென்று ஐயாவினுடைய இல்லத்தில், அருள் ஐயாவினுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய முற்றோதலில் கலந்துக்கினேன். அங்கே வந்திருக்கக்கூடிய அடியார்களை அழைப்பு கொடுத்து அவங்கள, ஐயா தாங்கள் வந்து நம்ம வீட்லேயும் இதே போல் முற்றோதல் நடத்தணும், மானம் ரொம்ப பொய்த்து மழை இல்லாமல் ஜீவன்லாம் வாடுது, தயவு கூர்ந்து நம்ம இல்லத்துக்கு வரணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்த போது அவங்க மனம் எந்த மாற்றமும் இல்லாமல், ஐயா நீங்கள் நாள் சொல்லுங்கள், நான் உடனே வந்துடுறேன், நாங்கள்லாம் வரோம் அப்படின்னு சொல்லி, அப்போது விண்ணமுண்டி ஐயா, அவர் பொன்னுசாமி ஐயா அவர்கள், தள்ளாரம்பட்டை சார்ந்த ராமச்சந்திரன் ஐயா அவர்கள்,
அந்த மேசநல்லூர் அருள் வளவனாருடைய தகப்பனார் குப்புசாமி ஐயா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து வழிகாட்டி அந்த முற்றுவதலை தொடக்கி 25 ஆண்டு காலமாக 2004 இந்த 25 ஆண்டு காலமாக 21 ஆண்டு காலம் முற்றுவதல் இந்த குணம்பாடி கிராமத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு இடையில் இந்த நடக்கிற ஆண்டிலிருந்து முன்ன 18ஆம் ஆண்டு 1918 2018ஆம் ஆண்டு அன்பு ஐயா நல்லூர் கிராமத்தில் நடக்கக்கூடிய தர்மசாலையிலே அவங்க வந்து அந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இந்த ஜீவனை அழைச்சி இவர் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த விழாவை நடத்துகிறாருங்க ஐயா, சன்மார்க்க விழான்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறாரு, சன்மார்க்க சொற்பொழிவு பண்ணுறாரு, ஆனால் மற்ற நாளில் சும்மா விட்டுறாருங்க அப்படின்னு கொஞ்சம் குறையா அவங்கக்கிட்ட முறையிட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அன்பு ஐயா, ஐயா நீங்கள் இன்னையிலிருந்து தினசரி அன்னதானத்தை நீங்கள் செய்யணும் ஐயா, அதற்கு உண்டானதெல்லாம் தட்டுமுட்டு சாமான்களும் பொருளுதவியும் எங்களால் முடிஞ்சது நாங்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நேற்றுறோம், நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி அவங்க கட்டளை போட்டாங்க. அந்த கட்டளையின் பிரகாரம் தான் இங்கே இப்பொழுது இந்த தர்மசாலையானது குணம்பாடி கிராமத்தில் நடந்து கொண்டு வருகிறது. தர்மசாலை பணி 5 ஆண்டு காலம் நல்ல முறையில் தான் தினசரி மக்களுக்கு ஒரு 10-15 பேர் 20 பேர் ஒரு 1.5 படி அரிசி போடுவேன், அதை மண்பானையில் தான் சமைப்பேன், மண்பானையிலேயே குழம்பு வைப்பேன், அவங்களுக்கு அன்பாக தான் பரிமாறிக்கின்னு நல்லபடியாக தான் தர்மசாலை நடந்துன்னு இருந்தது ஐயா, இறைவன் திருவருளால். ஆனால் மனமாற்றம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், நானும் இறைவன் பணி செய்து இந்த அன்னதான பணி செய்கிறதோ கூட பசுமை பாதுகாப்பு பணியும் நான் இந்த கிராமத்தில் செய்துன்னு வரேன். 74 என்னைக்கு தனபால் அடிகளார் எனக்கு அந்த பணியை கொடுத்தாரோ, இறை பணியை கொடுத்தாரோ, அப்போவே பசுமை மரத்தையும் வளர்க்க அந்த உணர்வு எனக்கு வந்தது. அந்த கோணம்பாடி கிராமத்தில் ஏரிக்கரையிலேயே ஒரு ஆலமரம் அந்த வருஷம் அப்போவே வச்சு இன்றைக்கி நல்லா தழைத்து நல்ல முறையில் நல்லா காற்றுக்கு மக்களுக்கு நிழலை தந்து கொண்டு நல்ல சுத்த காற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரையில் இந்த மரம் வளர்க்கிற பணியை விடாமல் செய்துன்னு வர்றேன். இப்போது இந்த இந்த 2019 இந்த பெரிய ஏரின்ற ஒரு இடத்துல அங்கே ஒரு 100-150 கண்ணை வச்சு நாவல் கன்று, இலுப்ப கன்று, புளியங்கன்று, இப்படி பல வகையான மரங்களை வைத்து அதுக்கு தண்ணி மொண்டு ஊற்றின்னு இருக்கிற பொழுது அந்த பாத்திரங்கள்லாம் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு எடுத்துன்னு வரும்பொழுது ஏரி வேலைக்கு ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஏரி வேலைக்கு வந்த ஜனங்களெல்லாம் பார்த்துக்கின்னு போனாங்க. அவங்க வரும்பொழுது சாப்பிட்டுட்டு போவாங்க. அன்றைக்கி அதே போல் அவங்க போகும்பொழுது நானும் 10 மணி இருக்கும் அந்த டைமு, நான் எல்லாத்தையும் தண்ணி மொண்டு ஊற்றிட்டு எதிராக வர்றேன். அவங்க அப்போ தான் கணக்கு கொடுக்க அவங்க போகிறாங்க. வந்து அந்த உடம்ப குளிச்சுட்டு நான் பாத்திரங்களை கழுவி சமையலை தொடங்கி மணி 1 மணிக்கெல்லாம் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அவங்க திரும்பி வர்றாங்க. அந்த நேரம் சோத்தை வடித்து விட்டு வச்சுருக்கிறேன். சாம்பார் தயார் பண்ணுறதுக்காக பருப்பை கடைஞ்சிக்கின்னு இருக்கிறேன். வந்த நபருங்க, ஐயா என்ன ஐயான்னு கூட சொல்லலை, என்ன வேலையெல்லாம் ஆகிப்போச்சா அப்படின்னு ஒரு அதிகாரத்தை அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஐயா. அந்த அதிகார தோரணை என்ன ஆட்டி விட்டுடுது. அம்மா இதோ பார்த்துங்கிறீங்க, நான் பருப்பு தான் கடையிறேன், சோறு இதோ வடித்து விட்டுருக்குறேன், இது இதோ பார்க்குறீங்க, இதான் கொஞ்சம் நேரம் இருந்தால் சாப்பாடுக்கு தயாராகி ஆகிற நெருக்கத்தில் தானே இருக்குது, உட்காந்து சாப்பிட்டு போங்க. மரமாக நல்லா வேப்ப மரம், பாதாம் மரம் எல்லாம் நல்லா குழுன்னு இருக்கும். கீழே மண் தர சாணி போட்டு வச்சுருப்பேன். நல்லா உக்காந்து அங்கே நல்லா சௌகரியமாக சாப்பிடுவாங்க அவங்க. இந்த 5 ஆண்டு காலம் இப்படி முறையாக நடந்த இடம்தான் இந்த இடம். இவங்க வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதை போல் அந்த துணியோடு கேட்ட பிறகு அவங்கள சில கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். உங்கள் எதிர்க்கத்தான் நான் அந்த உங்களாட்டம் தொண்டு நான் கூலி வாங்கலை, நான் ஒரு தொண்டு தான், சன்மார்க்க தொண்டு, பசுமையை வளர்க்கணும் உண்டாக்கணுன்ற எண்ணம் கொண்டு உங்கள் எதிர்க்கத்தான் வேலியெல்லாம் என் கையாலேயே முள்ளெல்லாம் வெட்டி போட்டேன். இப்போ கண்ணுக்கு தண்ணி மொண்டு ஊற்றிட்டு வரேன். நீங்கள் கண் கூட பார்த்துக்கின்னு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கணக்கு
அக்கௌண்ட்டில் பணம் வரும். ஆனால் எனக்கு வந்து இறைவன் திருவருள், ஐயா எனக்கு எதை அர்ப்பணம் பண்ண நான் அர்ப்பணம் பண்ணிட்டு வரேன், அவர் எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை தான் நான் வாங்கி சாப்பிட போகிறேன். எனக்கு கொடுத்த பணி இந்த பணி தான். ஆகையினால் நீங்கள் என்ன சம்பளம் எனக்கு கொடுத்துருக்கிறீங்களா, இந்த துணியோடு கேட்குறீங்களா அதிகாரத்தை பயன்படுத்தி. ஆகையினால இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதோட நிலைக்க போயினே இருந்துட்டாங்க. அதிலிருந்து தான் இது தடை, இந்த தர்மசாலை பணி. இப்போவும் விரும்பி வந்து யார் தினசரி வந்து சாப்பிட்டுங்கிறாங்க. நேற்று கூட ஒரு குடிகாரன் வந்து கம்முன்னு படுத்து கிடக்கிறான். படுத்து கிடந்துட்டு எனக்கு வயிறு புடுங்குது சாப்பாடு போடுன்ட்டு போட்டு தான் அனுப்பியிருக்கிறேன். தினசரி வராங்க, குடிக்காரு வராங்க, யாராவது வழிபோக்கர்கள் வராங்க, சாப்பாடு நடந்துன்னுக்குது. ஐயா எந்த நாளும் வெறும் நாளாக ஆக்கலை. ஆனால் இந்த அதிகாரம் பண்ணுறது அன்னையோடு நின்று போச்சு. இதுதான் இந்த தர்மசாலை பணி இந்த கோணம்பாடியில் நடந்துன்னு இருக்குது. இப்போவும் யாராவது உண்மையிலேயே பசி நோக்கத்தோடு வந்து இங்கே கிடைக்குமான்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அப்படி தான் நடந்துன்னு இருக்குது இந்த தர்மசாலை பணி. ஐயா உங்களுடைய அனைவரையும் கேட்டுக்கிறேன், ஒவ்வொரு வீடும் தர்மசாலையாக இருக்கணுமே ஒழிய ஊருக்கு ஒரு தர்மசாலை இல்லை ஒரு ஒன்றியத்துக்கு தர்மசாலை, இப்படி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தர்மசாலைன்ற அந்த நிலையை மாற்றி ஐயாக்கிட்டே வைக்கிற விண்ணப்பம் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு இல்லமும் ஆன்ம நேயத்தோடு குடும்ப அங்கத்தினர்களே ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து அன்போடு சகோதரர்களாக ஆன்ம நேயத்தோடு பழகி அவர்கள் முறையாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து அவர்கள் வீண் ஆடம்பர டாம்பிக அந்த வழியிலே செல்லாமல் எல்லோரும் ஆன்மநேயத்தோடு அன்போடு தன்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த மண்ணை அறம் வளர்த்த மண்ணாக மாற்றி ஆன்மநேயம் பெருகி ஆன்மநேயத்தோடு சகோதர நேயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் பூசல் இல்லாது வாழணும் அப்படின்னு தான் இந்த ஐயா அடிபணிந்து காலையில் 5 மணிக்கு உக்காந்தேன்னா 7 மணி வரையிலும் ஐயாவா கூட உறவாடுவேன். நான் அப்போது உறவாடி நான் அவர்கிட்ட மகாமந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லுவேன். ஐயா பாத கமலங்களை முதல்ல குருவே துணை குருவடி சரணம், குருவே துணை குருவடி சரணம் ஒரு 108 தடவை அதை சொல்லுவேன். அதன் பிறகு மகாமந்திரத்தை சொல்லுவேன். இதை போல் தினசரி சொல்லி கொஞ்சம் நேரம் பிராணாயாமம் பண்ணுவேன். மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்த பிறகு கொஞ்சம் தெளிவாக உடம்பு நிமிர்ந்து உக்காந்து, ஐயா இந்த சன்மார்க்க வேண்டுகோள் தாங்களே சன்மார்க்க நிலையை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. சித்திபுரத்தே சீர்கொள் அருள் சக்தி விழா நீடித்து தழைத்து ஓங்க, எத்திசையில் உள்ளவரும் வந்து இனிதே உவகை உருக, மதத்துள்ளல் ஒழிக தொலைந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்து இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமையுற்று நன்னியே மந்தே நடம் புரியும் பாத நளின மலர்க்கு உள்ளம் இடம் புரிக வாழ்க உவந்து, சிற்றபையும் பொற்சபையும் சித்தி விளக்கத்தால் நற்சகமேல் நீடூழி நன்னிடுக, சச்சபையோர் போற்றி வரம் பெற்று உவகை பூரிக்க வாழ்ந்திடுக, நாள் திசையும் வாழ்க நயந்து அச்சந்தவித்து அருளில் செலுத்துகின்ற இச்சை அரசே விளங்கிடுக, நச்சரவும் ஆதி கொடிய உயிர் அத்தனையும் போய் ஒழிக, நீதி கொடி விளங்குக நீண்டு கருணையிலாட்சி கடுகி ஒழிக, அருள்நயந்த நல்லோர்கள் ஆள்க, தெருள்நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெருக, எல்லோரும் வாழ்க இசைந்து புல்லொழுக்கம் எல்லாம் புணரிடை போய் ஒழிக, நல்லொழுக்கம் ஒன்றே நலம் பெருக, இல்லொழுக்கில் செத்தார்கள் எல்லாம் திரும்பி எழுந்து மனம் ஒத்தாராய் வாழ்க உவந்து, செத்தவர்கள் எல்லாம் செத்தார் எழுக சிவமே பொருள் என்று இத்தாரணியில் இருந்து ஒளிர்க, சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே தழைக்க, தயவறியா துன்மார்க்கம் போக தொலைந்து,
செத்தவர்களெல்லாம் திரும்பி எழுந்து வர சித்தம் வைத்து செய்கின்ற சித்தியனே, சுத்த சிவ சன்மார்க்க சங்கத் தலைவனே, நீர் போற்றும் நன்மார்க்கும் என் மார்க்கமே. நல்லாரும் என்னை நயந்தாரும் நன்மை சொல்ல வல்லாரும் எல்லாரும் நீ என்று இருக்கின்றேன் நின்மலனே, நீ பெற்ற சே என்று இருக்கின்றேன் சேர்ந்து. ஆடை எடுத்தான் என்று அறைகின்றீர், என் தலைமேல் சூடை எடுத்தான் என்று சொல்லுகின்றேன் நாடறிய. இவ்வாழ்க்கை யார்பால் இசைத்தறுத்து கொள்கிற்பாம், இந்த கவ்வையற்ற அம்பலத்தான் கால். நோவாது நோன்பு என்னை போல நோற்றவரும் சாவாவரும் என்னை போல சார்ந்தவரும் தேவா, நின் பேரருளை என்னை போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளர் என்று இந்த ஜீவன் தினசரி ஐயாக்கிட்ட முறையிட்டு இதை முடிச்சுட்டு என்னுடைய கடமையை தொடங்குவேன். இதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். இன்னும் உள்ளே நிறையா அவர்கிட்ட விண்ணப்பங்கள்லாம் வைப்பேன், அருட்பாவை பாடுவேன். எனக்கு தேவையானதெல்லாம் அருட்பா மூலியத்திலேயே நான் பாடி பாடி கேட்டுக்குவேன் எல்லாத்தையும். அவர் என்னுடைய உள்ளத்துக்கு உள்ளே இருந்து உணர்வில் இருந்து கலந்து அவர் என்னை இதுவரையிலும் இந்த செயல்பாட்டை நடத்தின்னு வராரு. ஐயா, தயவு கூர்ந்து எல்லோரும் நீங்கள் இந்த உலகத்தில் இந்த புலன்வழி போகங்களுக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணிட்டு சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயேனை முந்தை வீணை தொலைத்து உன் மொய்கழற்காளாக்காதே, நிந்தையுறு நோயால் நிகழ வைத்தல் நீதியதோ, எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே. மத்தனை வந்தெஞ்சகனை வஞ்சகனை வன்பிணிகொள் பித்தனை வீண் போக்கும் பேயேனை நாயேனை முத்தனையாய் உன் முளரிதாட்காளாக்க எத்தனை நாளாகும் எழுத்தறியும் பெருமானே. நன்னெறி சேர் அன்பர்தமை நாடிடவும் செய்தாய், செந்நெறி சேர் நின் புகழை சேர்ந்திடவும் செய்தாய். உனக்கும் எனக்கும் முன்னறியேன் பின்னறியேன் மூடனேன், கைமாறு எங்கு ஒன்றறியேன் ஐயா எழுத்தறியும் பெருமானே. மைப்படியும் கண்ணார் மயல் உழக்கச் செய்வாயோ, கைப்படியும் உந்தன் கடல் கருத செய்வாயோ. இப்படி என்று அப்படி என்று உன் சித்தம் எப்படியோ ஐயா எழுத்தறியும் பெருமானே. நில்லா உடம்பை நிலையென்று நேசித்து பொல்லாத நெஞ்ச புலையனேன், இவ்வுலகில் சொல்ல மனநோயால் சோர்வுற்று அலையும் என் அல்லலெல்லாம் அறிவாய் எழுத்தறியும் பெருமானே. மாறாதவன் பிணியால் மாழாந்து நெஞ்சயர்ந்தே ஆறாது அரற்றி அருகின்றேன், நின் செவியில் ஏறாதோ ஐயா எழுத்தறியும் பெருமானே. மாறாத மண்பிணியால் மாழாந்து நெஞ்சயர்ந்தே கூறாத துன்பக் கொடுங்கழற்குள் வீழ்ந்தயர்ந்தேன், உன் செவியில் ஏறாதோ ஐயா எழுத்தறியும் பெருமானே. இதை போல் நான் இந்த எழுத்தறியும் பெருமான் மாலையும் ஐயா கிட்ட சொல்லி சொல்லி வருத்தங்கள் சில காலத்தில் வரும்பொழுதெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைப்பேன். அதுபோன்று ஐயா இந்த போகங்களில் புலன்போகங்கள்லேயும் பதவி இந்த பணவெறி மண் பொன் பெண்ணா இப்படி போன்ற புலன்வழி போகங்களுக்கு அடிமையாகாமல் ஆன்மநேயத்தோடு இந்த அகில உலகமும் சன்மார்க்க உலகமாக இயங்கி சகோதர நேயத்தோடு பிரிவினைவாதங்களை விட்டு விலகி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ தயை கூர்ந்து இறைவனுடைய திருவடி கமலங்களை சரணாகதி அடைந்து ஐயா நீ உன்னுடைய ஆளுமையில் தான் இந்த அண்டங்களும் அவற்றில் உள்ள ஜீவகோடிகளும் அசைகின்றன. எனவே ஐயா தங்கள் திருவருள் இந்த ஆன்மாக்கள் உள்ளே இருந்து இந்த தத்துவ கெடுதிகளெல்லாம் அந்த புலன் வழியில் நுழைஞ்சு ஆன்மாக்களை வஞ்சனை செய்கிறது நியாயமான தினசரி ஐயா கிட்ட வேண்டிக்குவேன். ஐயா எனக்கு உடனிருந்து
உணர்வு மூலமாக இந்த பணியை கொடுத்து இந்த கலக்கத்தை எல்லாம் அவர் தான் உடனிருந்து பகிர்ந்துக்கின்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கின்னு இருக்கிறார். அதுபோன்று ஐயா தயை கூர்ந்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஆதரவு, இந்த பணம், பதவி, படாடோபம், வண்டி வாகனம் கூடி இதை சம்பாதிக்கிற போது நாம் எவ்வளோ அந்த நெறி தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு விலகி வந்து இந்த போகப் பொருளுக்காக கர்மங்களை நிறைய செய்கிறோம். அந்த கர்மங்களை எல்லாம் விட்டு விலக்கி ஆன்ம நேயத்தை கடைபிடிங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னு தான் இந்த ஜீவனுடைய வேண்டுகோள். இதை இறைவனிடம் தினசரி பிரார்த்தனை செய்து இந்த தர்மசாலை தொண்டனாக இந்த வாழ்க்கையை இந்த குணம்பாடி கிராமத்தில் இந்த ஜீவன் செய்து கொண்டு வருகிறது. அனைவருக்கும் வைக்கக்கூடிய விண்ணப்பம், சன்மார்க்க வழிக்கு வாங்க, எல்லோரும் இன்புற்று வாழலாம். ஆன்ம நேயத்தோடு அந்த ஆன்ம நேயத்துக்கு மதிப்பு ஈடே கிடையாது. அதற்கு உண்டான எந்த பொருளும் ஈடாகாது. எனவே நம்முடைய சகோதர நேயத்தை நாம் மறக்கக்கூடாது. பிரிவினைவாதத்தை உள்ள புகுத்தி உணர்வை கெடுக்காதீங்க. ஜீவ இம்சையை உண்டாக்கிக்காதீங்க. ஒரு ஜீவனுடைய உடம்பை தோன்றது மட்டும்தான் வந்து இம்சைன்னு நினைக்காதீங்க. இந்த உணர்வானது மற்றவங்கள சொல்லால் செயலால் உணர்வாலையும் சுடுதலே ஒரு அந்த ஜீவனுக்கு ஒரு பெரிய இம்சை. எனவே தயை கூர்ந்து உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சன்மார்க்க வழிக்கு வாங்க, ஆன்மநேயத்தோடு வாழ கற்றுக்குங்க. நம்ம ஆன்மா எடுத்த அந்த பெரும்பேரானது அப்போ தான் நமக்கு கிட்டுன்னு சொல்லி இறைவனுடைய திருவருளுக்கு இந்த ஜீவன் தலைவணங்கி இந்த ஐயாவினுடைய பணியை ஏற்று இங்கே சென்னை மாநகரத்திலிருந்து இங்கே இந்த தொலைக்காட்சி நிலையத்துக்கு தொண்டாற்றும் நம்ம சன்மார்க்க பணி செய்து கொண்டு வருகின்ற இந்த சகோதர சகோதரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்து எனக்கு கொஞ்ச நேரம் இந்த பணியில் ஈடுபட வைத்து அவர்கள் அன்பாக பேசி இந்த கருவியெல்லாம் அமைத்து கொடுத்து என்னுடைய இந்த ஒலியை உலகத்துக்கு பரப்ப ஐயா உடன்பட்டு அவருடைய திருவுள்ளமானது இங்கே அவர்களை எல்லாம் அறிவிக்க உற்றதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் அவருடைய தொண்டனாக நமக்கெல்லாம் வழிகாட்டியாக குருவாக இருக்கக்கூடிய அருட்பிரகாச வள்ளல் பெருமானாரின் திருவடி கமலங்களையும் போற்றி துதி செய்து இந்த உரையை முடிக்கின்றேன். வந்தனம் வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, சன்மார்க்க நெறி உலகெல்லாம் தழைத்து ஓங்குக, நல்லோர்கள் நினைத்ததெல்லாம் நலம் பெறுக. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா அருள் தாதா அருள் தாதா. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க தொண்டு சிறக்க அருள் தாதா அருள் தாதா. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க தொண்டர்கள் தழைக்க அருள் தாதா. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க இல்லங்கள் தழைக்க அருள் தாதா. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, இந்த உலகம் சன்மார்க்க உலகமாக மாறி தர்மம் தழைக்க ஆன்மநேயம் பெருக அருள் தாதா அருள் தாதா அருள் தாதா. குருவே துணை குருவடி சரணம், குருவே துணை குருவடி சரணம். உலகம் தழைக்க வந்து உதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டத்து இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக. இம்பர்தமயிரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வலகம் செறிந்த வடபதியின் வாழ்வே வருக. இராமலிங்க வள்ளலெனும் மாணிக்கமணியே
வருக வருக வருகவே. தாய் மலர்ந்த பெருங்கருணை தத்துவனார் எங்கள் சனிப்பிறப்பை ஒருத்து வினை தனி தொடக்கை அறுக்க. மலர்ந்த கருணை திருமேனி கொண்ட காலத்து என் தோளோ இரு தோளோ முக்கண்ணோ இருமையாய் மலர்ந்த அருட்கண்ணோ நாமம் எழுத்து ஐந்தோ அன்றி அருளி ராமலிங்க அற்புத பொற்பெயரோ வாய் மலர்ந்தது. இரிரண்டு மறையோ மூவிரண்டு மாமுறையோ வகுத்துரையீர் மயக்கு ஒழி மாதவரே என் மயக்கு ஒழி மாதவரே.